இயற்கை விவசாய மாநாட்டில் பங்கேற்க கோவை வரும் விவசாயிகளின் பாதுகாவலன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறார் கே வசந்தராஜன், கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்ல ஓரளவுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ செல்வ பெருந்தகை முதல் முறையா பல மாதங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் திமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. அது ஏன்னா பீகார் எலெக்ஷனோட எதிரொலி. காங்கிரஸில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து பரிமாற்றத்தை 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகை திமுக கொடுக்கறது 25-30 சீட் வாங்கிட்டு நம்ம கேண்டிடேட் செலெக்ஷனை கரெக்டா பண்ணுவோம். தொகுதிகளை கேட்டு வாங்கும் போது நல்ல தொகுதிகளா கேட்டு அதுல வேணா சண்டை போடுவோம். ரெண்டாவது குரூப் என்னன்னா, திமுக கூட்டணியில தான் இருக்கணும், ஆனா திமுக கிட்ட அதிகமான சீட் வாங்கணும். மூணாவது அப்படியே ரேடிக்கல் திங்கிங். திமுக விட்டு வெளியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோடு ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிச்சிருக்கோம். விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு, நம்ம ஒரு 10 மந்திரி ஆயிடுவோம்னு இந்த மூணாவது ஆட்கள். விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசியது உண்மை, நீங்க உங்களுடைய மக்களை இழந்திருக்கிறீங்க, அதனுடைய வலி எனக்கு புரியும், நீங்க தைரியமா இருங்க, கடவுள் உங்களுக்கு துணை இருக்கும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது பேசியிருக்காரு. 28ஆம் தேதி இது பேசணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கலங்கிறது என்னுடைய தகவல். கரூர் சம்பவத்துக்கு மறுநாள் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்படுத்தி விட்டது என்பதால் திரு ராகுல் காந்தி அவர்கள் திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் வைக்கிற டைம்ல ராகுல் காந்தி நான் விஜய் கிட்டையும் பேச போறேன், அவருடைய ஆட்கள் மரணம் அடைந்திருக்கு, நீங்க பேசுங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கு. இப்போ உங்களுக்கு காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஏன் அவங்க திமுக தலைவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்? அது கிட்டத்தட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி தான். அன்னைக்கு விஜய் அவர்களுடைய வீடியோ கூட நீங்க பாருங்க, அவருடைய கோர் ஓட் பேங்க் மட்டும்தான் அந்த வீடியோ ரீச் ஆகுது. சென்சி 18 to 30 இவங்களை மட்டும்தான் அவரும் குறி வைக்கிறார். அந்த ஓட்டுகள்ல பெரும்பான்மையான வாக்குகள் இந்த எலெக்ஷனுக்கு கிடைச்சதுன்னா விஜய் வில் பி பியாண்ட் 15%. 15% வாக்குகள் சாதாரண. ஒத்துக்கிறேன் சார். நாம் தமிழர் இன்னும் அதுல பாதி தான் எடுத்திருக்காங்க. இப்பவே 15 வருஷத்துக்கு அப்புறம் பாமக எடுக்க முடியல அந்த வாக்குகளை. அப்போ விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதத்தை பொறுத்த வகையில ஒரு பெரிய ஒரு விஜயகாந்த் எடுத்ததுல அப்படியே டபுளா விஜய் எடுப்பார். காங்கிரஸ் எப்படியும் அவங்க கட்சியை வளர்த்து அவங்க ஆட்சிக்கு வரப்போதில்லை, அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. யார் முதுகுலையா தான் சவாரி பண்ணணும்னு. அதுக்கு திமுகவோட விஜய் பெட்டர் இல்லை. இங்க காங்கிரஸ்க்கு விஜய் லாங் டேர்ம் பிளானா ஏன் இருக்கக்கூடாது? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரில் இருந்து வெளிவரும் டெக்கான் ஹெரால்ட் ஆங்கில ஏட்டின் துணை ஆசிரியர் திருமிகு சிவப்பிரியன் வந்துள்ளார். வணக்கம் சிவப்பிரியன் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார் நல்லா இருக்கேன் சார். பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து இந்த விஜய், ராகுல் காந்தி, காங்கிரஸ், தவேக இது தொடர்பான செய்திகள் எல்லா மட்டத்திலையும் அடிபட்டு இருக்கு. பிரிண்ட் மீடியால இருந்து ஆரம்பிச்சு டிஜிட்டல் மீடியா வரைக்கும் இதை எல்லாருமே கேரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை என்பது நடந்துச்சா, பீகார் எலெக்ஷன் காரணமாக கூட்டணி மாற மைண்ட் செட்டுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு குரல் எழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளால கேட்க முடியுது. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த தவேக காங்கிரஸ் பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும்? பீகார் எலெக்ஷன் ஏதாவது ஒரு பாடம் காங்கிரஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, முதல் பாடம் அலையன்ஸ் பார்ட்டிஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு அலையன்ஸ்ல இருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். பீகார்ல உங்க ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்காம 61 சீட்டு வாங்கி 6 சீட்டு ஜெயிக்கிறீங்க. போன முறை 70 சீட்டு வாங்கி 18 சீட்டும் என்ன தான் ஜெயிச்சிங்க. இந்த முறை அது கூட நீங்க ஜெயிக்க முடியல. தமிழ்நாட்டில் 2011 63 சீட்டு வாங்கினீங்க, 5 சீட்டு ஜெயிச்சிங்க. 2016 41 சீட்டு வாங்கினீங்க, 8 சீட்டு ஜெயிச்சிங்க. அப்போ நீங்க கேட்கறதுக்கும் நீங்க கண்டெஸ்ட் பண்ற சீட்ஸ்க்கும் உங்களுடைய சப்போர்ட் பேஸுக்கும் சம்பந்தமே இல்லை. காங்கிரஸ் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவு. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்ல ஓரளவுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான்.
கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ங்கிற என்ன மாதிரி ரியலைசேஷன்னா, அதுக்கு முன்னால தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்போம்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து கூட்டணியை விட்டு வெளியில வரணும்னு பேசினாங்க. இப்போ வந்து செல்வ பெருந்தகை முதல் முறையா பல மாதங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் திமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. அது ஏன்னா பீகார் எலெக்ஷனோட எதிரொலி. ஓகே. நீங்க பீகார் எலெக்ஷனை வச்சு காங்கிரஸுக்கு வந்து சீட்டை வந்து திமுக கம்மி எல்லாம் பண்ண போதில்ல. போன முறையும் பீகார் எலெக்ஷனை மத்த ஸ்டேட் எலெக்ஷனை வச்செல்லாம் கம்மி பண்ணல. எங்களுக்கு இங்க ஆட்சி நாங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும், அதனால நாங்க இவ்வளவு சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணோம், நீங்க கம்மியா கண்டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்கறாங்க. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து இன்னைக்கு நேத்து உருவானது கிடையாது. 2004 இருந்து எல்லா தேர்தல்களிலும் இந்த கூட்டணி நீடித்திருக்கிறது. 2014 தேர்தல் தவிர கிட்டத்தட்ட 8 எலெக்ஷன் இவங்க ஒன்னா கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 2 இவங்க கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்ல இவங்களுக்கு தோல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011, 2016 தான் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் மட்டும்தான் தோல்வி. ஒரு லோக்சபா எலெக்ஷன் கூட இந்த அலையன்ஸ் வந்து பெருமளவுல தோல்வி அடையல. எல்லா லோக்சபா எலெக்ஷன்லயுமே இந்த கூட்டணி வந்து பெருமளவுல வெற்றி பெற்றிருக்கு. 2 முறை 40 அவுட் ஆஃப் 40, ஒரு முறை 39 அவுட் ஆஃப் 40, ஒரு முறை 28 அவுட் ஆஃப் 40. ஒரு தேர்தல்ல 2 பேரும் ஒன்னா சந்திக்கல, 2 பேருக்கும் 0. இதுதான் இந்த அலையன்ஸோடைய கெமிஸ்ட்ரி. இந்த அலையன்ஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவுல வெற்றி பெறுது. ஏன்னா திமுக இருக்கக்கூடியது, திமுகவோடு இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். அந்த கட்சி நாட்டை ஆளும் வல்லமை படைத்தது. இப்போ அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து லோக்சபால அவங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அசம்பிளின்னு வரும்போது அவங்க வந்து ரொம்ப ரிஜிட் ஆயிடுவாங்க. அசம்பிளியில இவ்வளவுதான் உங்களுக்கு இடம். 41 சீட்டெல்லாம் கொடுக்காமலாம் இல்ல. 63 வாங்கினாங்களே சார். 63, 48, 41. இப்போ அந்த அந்த இந்த எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்க்கும்போது 2006 நல்ல ஸ்ட்ரைக் ரேட், 48ல 34 ஜெயிச்சாங்க. ஓகே. அதே மாதிரி 2021 நல்ல ஸ்ட்ரைக் ரேட், 25 வாங்கி 18 ஜெயிச்சாங்க. அதுல 1 EVK இளங்கோவன் இறந்த பிறகு இப்போ அது திமுக வசம் போயிடுச்சு. அது வந்து வேற. அப்போ காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. என்ன டிவிஷன்ஸ் இருக்கு? 3 வகையா காங்கிரஸில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து பரிமாற்றத்தை 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகை வந்து திமுக கொடுக்கிற சீட்டு வாங்கிப்போம். 25, 28, 30. திமுக கொடுக்கறத வாங்கிக்கணும். அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸா போடுவோம். தொகுதிகளை கேட்டு வாங்கும்போது நல்ல தொகுதிகளா கேட்டு அதுல வேணா சண்டை போடுவோம். தொகுதிகளை நல்ல தொகுதிகளா கேட்டு வாங்கிட்டு அவங்களோட இணக்கமா போய் மேக்சிமம் சீட்ஸ் ஜெயிப்போம். இந்த ஆப்ஷனை வந்து நிறைய பேர் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாமே பிரைவேட் கான்வர்சேஷன்ஸ், நாம நினைச்சு பார்க்காதவங்க எல்லாம் இதுல இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. திமுக கூட்டணியோட இருக்கிறது தான் 2026க்கு நல்லது. அது இந்த மிஸ்அட்வென்ச்சர்லாம் 26ல பண்ணக்கூடாது. திமுக கொடுக்கறது 25-30 சீட் வாங்கிட்டு நம்ம கேண்டிடேட் செலக்ஷனை கரெக்டா பண்ணுவோங்கிறது ஒரு குரூப். 2வது குரூப் என்னன்னா, திமுக கூட்டணியில தான் இருக்கணும், ஆனா திமுக கிட்ட அதிகமான சீட் வாங்கணும். அதுல ஒரு சிலர் சொல்றது என்னன்னா, திமுகவினுடைய சொந்த வாக்குகள் வந்து 25%, காங்கிரஸோட வாக்குகள் வந்து 4.5%. சோ 4.5%க்கு ஈக்குவலான ப்ரொபோர்ஷனேட்டா எங்களுக்கு நம்பர்ஸ் கொடுங்க, நாம கேட்டு வாங்குவோம். ஏன்னா திமுக காரங்க கீழே நம்மள மதிக்கிறது இல்ல, நம்ம வந்து பவர் ஷேரிங்க்கு கேட்போம், எங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க, இல்ல எங்களுக்கு வந்து வாரியத்திலேயே தலைவர்கள் கொடுங்க. ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னாரு, என்னன்னா சார் இவ்வளோ நடந்திருக்கு, ஆனா ஒரு வாரியம் கூட எங்களுக்கு வந்து இந்த மைனாரிட்டிஸ் கமிஷனுக்கு பீட்டர் அல்போன்ஸ போட்டாங்க, தவிர வேற ஒரு வாரியம் கூட காங்கிரஸ்க்கு கிடைக்கல. வாரியங்களாவது எங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்ல வாரியங்கள்ல வந்து மத்த இடங்கள்ல எங்களுக்கு மெம்பர்ஸ் அது போட்டிருக்கலாம், எங்கேயுமே போடலன்னும் போது கேடர்ஸ் வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க, கடுப்பாக்குறாங்க, மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 2வது. 3வது வந்து அப்படியே ரேடிக்கல் திங்கிங். திமுக விட்டு வெளியில வந்து
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோடு ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிச்சிருக்கோம். விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு, நம்ம ஒரு 10 மந்திரி ஆயிடுவோம்னு இந்த 3வது ஆட்கள் திங்க் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியில மொத்தம் 3 சிந்தனைகள் இருக்கு. இந்த 3 சிந்தனைகள் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு தான் பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது. ஒன்னு ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட். இந்த 3வதுங்கிறது வந்து ரேடிக்கல் திங்கிங். இந்த 3வது ஆட்களுடைய அந்த திங்கிங் எங்கேருந்து ஸ்டெம் ஆகுதுன்னா ராகுல் காந்தி விஜய் அவர்களுடைய பேச்சு. அது உண்மையாலுமே அது பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது என்னன்னா 28 செப்டம்பர் கரூர் சம்பவத்துக்கு மறுநாள் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்படுத்தி விட்டது என்பதால் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு போன் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடம் சென்ற அந்த தொலைபேசி அழைப்பில் நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. போன் வைக்கிற டைம்ல ராகுல் காந்தி வந்து நான் விஜய் கிட்டையும் பேச போறேன், அவருடைய ஆட்கள் வந்து மரணம் அடைந்திருக்கு, நீங்க பேசுங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கு. அவர் ஒன்னும் அதை அப்செக்ட்லாம் பண்ணல. இதுதான் சிவபிரந்தையை வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி பேசினாருங்க. ஒரு இது விஷயம் பேசினார் அவர். நிச்சயமா பேசினார். 200% this information is right. நான் 4 பேர்கிட்ட கன்ஃபார்ம், டிஎம்கேலையும் கன்ஃபார்ம் பண்ண, காங்கிரஸ்லயும் கன்ஃபார்ம், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். அது நடந்தது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஏன் அவங்க திமுக தலைவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்? அது கிட்டத்தட்ட பர்மிஷன் கேட்கிற மாதிரி தான் அது. ஆமா, எஸ், அப்படிதான் நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அவரு ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறார்ல, அந்த கூட்டணியை மதிக்கிறதுனாலதான் அவர்கிட்ட சொல்றார், இன்ஃபர்மேஷன் விஜய் கிட்ட பேச போறேன். ஏன்னா நாளைக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு கூட்டணிக்குள்ளார ஆயிடக்கூடாது. அப்ப தலைவர்கள் 2 பேரும் கரெக்டா இருக்காங்க. அவங்க விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசியது உண்மை, நீங்க உங்களுடைய மக்களை இழந்திருக்கிறீங்க, அதனுடைய வலி எனக்கு புரியும், நீங்க தைரியமா இருங்க, கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். ஓகே சார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது பேசியிருக்காரு. 28ஆம் தேதி இது பேசணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு? அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கலங்கிறது என்னுடைய தகவல். ஓகே. பேச்சுவார்த்தை, அதுவே கரூர் சம்பவமே பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆறுதல் சொன்னது பேச்சு தான். இன்னொன்னு, நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய்க்குமான அந்த அக்வென்டன்ஸ் இருக்குல்ல, நட்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க பெரிய நண்பர்கள்லாம் இல்ல, அவர்களுக்குடனான அந்த தொடர்பு இருக்குல்ல, ஒரு பரிச்சயம் இருக்கு. ஒரு 15 வருடத்துக்கு முன்னால் 2009ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதன்முறையா விஜயை டெல்லியில சந்திக்கிறார். ஓகே. அப்பதான் ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ்ல ஒரு இளம் தலைவராக வலம் வருகிறார். யூபியில வந்து அவருடைய பிரச்சாரம் எடுபட்டு 21 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிக்கிறது. அப்போ வந்து அவர் என்னன்னா, கட்சியை எப்படி எல்லாம் வளப்படுத்தலாம் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்கும்போது விஜயை பார்க்கிறாரு. அந்த டைம்ல தான் ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்தார். தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை செய்தார். அப்பொழுது கேள்வி கேட்கப்பட்டது, நீங்க ஏன் கருணாநிதி அவர்களை சந்திக்க மாட்டேன்றீங்கன்னு. நான் வந்து என் கட்சியை வளர்க்க வந்திருக்கேன், நான் ஏன் இன்னொரு கூட்டணி கட்சி தலைவரை பார்க்கணும்னு அவர் கேட்டார். அந்த டைம்ல தான் விஜயை பார்த்தாங்க. விஜய்க்கு அப்பவே காங்கிரஸில் இணையக்கூடிய அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. விஜயோட அப்பா தான் அந்த டிசிஷன் எடுத்தாரு. இல்ல, விஜய்க்கு 35 வயசு தான் ஆகுது, இதுக்குள்ள அரசியல் வேண்டாம், அவர் சினிமாவில் அடைய வேண்டிய உச்சம் இன்னும் நிறைய இருக்கிறது, சினிமாவில் உச்சத்தை அடைந்து விட்டு அரசியலுக்கு வருவதுதான் விஜய் அவர்களுடைய கேம் பிளான். இப்ப இதுக்கு 2009லயே விஜய்க்கு அரசியல் ஆசை இருந்திருக்கு. 2008லயே விஜய்க்கு அரசியல் ஆசை வந்ததுனாலதான் 2008ல இருந்து விஜய் மக்கள் இயக்கமாக மாறுகிறது. அந்த மக்கள் இயக்கமாக மாறின பிறகுதான் விஜயினுடைய எல்லா பேலன்ஸ் ஷீட்ஸும் ரொம்ப கிளீனா இருக்கு. அதுக்கு முன்ன ஏதாவது பாக்கி வச்சிருந்தா கூட அதெல்லாம் அவங்க இது பண்றாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம அரசியலுக்கு வரும்போது நம்ம மேல எந்த கரும்புள்ளியும் இருக்கக்கூடாது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ அவங்களுக்குள்ள ஒரு 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 பரிச்சயம் இருக்குது. அதனால அவங்க பேசக்கூட பேசலாம். இப்போ விஜய் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு திமுகவை எதிர்க்கிறதுனால தானே நாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இதற்கு முன்னால அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிட்டு இருந்தா கூட யாரும் அதை பத்தி தெரிஞ்சிருக்காது சார். அங்க அவரு ராகுல் காந்தியும் காங்கிரஸும் திமுகவோட என்ன உறவுல இருக்காங்கிறது மட்டும்தான் முக்கியமே தவிர, அவருக்கு பர்சனல் லெவல்ல ஒரு நண்பர் இருந்தா அது பேசக்கூடாதா?
அது கூட்டணியை பாதிக்காதுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்களே. சரி, இன்னொன்னு தாமரை செல்வன், காங்கிரஸ் திமுகவை ஏன் விட்டுட்டு தாவேகா கூட இந்த எலெக்ஷனுக்கு போவாங்கன்னு நான் கேட்கிறேன். சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். நான் வந்து ஓப்பனாவே நான் உங்ககிட்ட கேட்கறேன் சார். ராகுல் காந்தியுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய 2 முறை பார்த்துட்டாரு. சோ இந்த சந்திப்பு தான் இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷனுக்கு காரணம்னு ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க சார். அது உண்மையா சார்? அவர் சந்திச்சதை என்னால இண்டிபெண்டா வெரிஃபை பண்ண முடியல. பட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்மை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம்னு வச்சுக்கோ. உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் கூட அவர் அவரோட பர்சனல் கெப்பாசிட்டியில தான் சந்திச்சிருப்பார். ராகுல் காந்தியினோட தூதுவரா அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படியெல்லாம் வந்து ராகுல் காந்தி வந்து அந்த மாதிரி ஒரு அலையன்ஸை வந்து இப்படியெல்லாம் பண்ண மாட்டார். இன்னொன்னு, இப்போ காங்கிரஸ்ல நடக்கக்கூடிய கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி போர்டுல ராகுல் காந்தி உட்காரல. மல்லிகார்ஜுன கர்கே மற்றும் தலைவர்கள் தான் உட்கார்ந்தாங்க. அவர் வந்து நிறைய டிசிஷன்ஸ் அவங்க மல்லிகார்ஜுன கர்கே எடுத்த பிறகு இவங்க அங்க சைன் பண்றது இல்ல, அந்த டிசிஷன்ஸ் தான் இவங்க ஆமோதிக்கிறது வேலையை தான் அவர் வச்சிருக்காரு. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல மற்றவர்களோ யார் விஜயை சந்திச்சிருந்தாலும் அது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நெருப்பு இல்லாம போகாதுல்ல சார்? அப்ப ஏன் சார் பிரிண்ட் எல்லாம் கேரி பண்ண போறாங்க? இல்ல அதான் நான் சொல்றேன். அவர் போய் பேசலாம், இல்லைன்னா யாரும் சொல்லல. அவர் போயிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் அவர் காங்கிரஸ்ல என்ன பொசிஷன்ல இருக்காருங்கிறதையும் நீங்க பார்க்கணும். கூட்டணி பேச்சுவார்த்தைகளை திமுகவிடமோ இல்ல மற்ற கட்சிகளிடமோ காங்கிரஸ்ல யார் பேசுவா? தேசிய தலைமை பேசுவாங்க. ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் ஒருத்தர் இருப்பாரு, இல்ல ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடுன்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க தான் போய் பேசும், மற்ற யாரும் போய் பேச மாட்டாங்க. இது வந்து உண்மையா இருந்தாலும் கூட அப்படி காங்கிரஸ் வந்து அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா செல்வ பெருந்தகை ஏன் கிளாரிஃபை பண்றாரு? அப்படியெல்லாம் செல்வ பெருந்தகை இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ஒரு ஏர்கிராஃப்ட் எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு இஷ்யூ. அது இல்ல, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் கூட்டணிக்காக சீட் அதிகமா வேணுங்கிறதுக்காக பேசுறது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தேசிய தலைமையில இருந்து ஒரு செய்தி வரும். அப்படி இல்லைன்னா கிரீஷ் தான் இன்சார்ஜ். கிரீஷ் பார்த்தாரா சொல்லுங்க, மத்தவங்கள பத்தி என்கிட்ட கேட்காது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நானோ கிரீஷோ பார்த்தாதான் அது அதிகாரப்பூர்வமா காங்கிரஸ்ல இருந்து போன மாதிரி. மற்றவர்கள் பார்க்கும்போது அது இல்லை. அவர் வந்து ஒரு சீனியர் லீடர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனோட ஒரு பிரசிடென்ட், ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் உடைய பிரசிடென்ட். அவர் வந்து அவரோட பர்சனல் கெப்பாசிட்டியில கூட போய் பார்த்திருக்கலாம். அதை வைத்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வருகிறதுன்னா நெருப்பு இல்லாம புகையாது. கேள்வி நியாயமான கேள்வி. பட் அது அதனுடைய பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது 26க்கு இல்லைன்னு தான் நான் சொல்ல வர்றேன். 29க்கு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. 26க்கான பாசிபிலிட்டிஸ நான் பார்க்கல. இப்போ இங்கதான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, விஜய் ரசிகர்கள், விஜயனுடைய ஆதரவாளர்கள், அவருக்கு யாரோட தயவும் தேவையில்லைங்கிறான். ஆனா ட்விட்டர்ல டெய்லி ராகுல் காந்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வாங்க வாங்க எங்களோட வந்து இணைங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது. சோ நம்மளால ஒரு கூட்டணி கட்டமைத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கூட்டணிங்கிறது இல்ல. முதல் தேர்தல்ல அவ்வளவு பெரிய வாய்ப்பை வந்து அவங்களும் பார்க்கல. ரொம்ப தெளிவா தெரியுது இல்ல, 35% வாக்குகள் வேணும் உங்களுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. எஸ். அப்போ மற்ற கட்சிகளை எல்லாத்தையும் 75%க்குள்ள நீங்க அடக்கிட முடியுமாங்கிறது தான் கேள்வி. அதற்கான வல்லமை உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. அன்னைக்கு விஜய் அவர்களுடைய வீடியோ கூட நீங்க பாருங்க, அவருடைய கோர் ஓட் பேங்க் மட்டும்தான் அந்த வீடியோ ரீச் ஆகுது. சென்சி 18 to 30 இவங்களை மட்டும்தான் அவரும் குறி வைக்கிறார். இந்த ஓட்டு மட்டும் கிடைச்சா போதும்னு விஜய் நினைக்கிறாரா? இந்த ஓட்டு, அந்த ஓட்டுகள்ல பெரும்பான்மையான வாக்குகள் இந்த எலெக்ஷனுக்கு கிடைச்சதுன்னா விஜய் வில் பி பியாண்ட் 15%. அதுதான் அவங்க கணக்கு. சோ நமக்கு வந்து ஒரு 15% தாண்டி வாங்கினா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு தாவேகா வந்துட்டாங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். அந்த 15% கேரண்டி பண்ணணுங்கிறது. அவங்க ஆட்சி பிடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, அது வேற. அது நடக்குமா நடக்காதாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமா இருப்பாங்க. கேம் சேஞ்சிங் எலெக்ஷனா தான் தாவேகாவுக்கு இந்த எலெக்ஷன் இருக்கும்.
இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் கேம் சேஞ்சர் தான். 15% வாக்குகள் வந்து சாதாரண எஸ் சார், நான் அதை ஒத்துக்கிறேன் சார். பாஜக இன்னும் எடுக்கவே முடியல அந்த வாக்கு. தனிச்சு நின்னு நாம் தமிழர் இன்னும் அதுல பாதி தான் எடுத்திருக்காங்க இப்பவே 15 வருஷத்துக்கு அப்புறம். எட்டு. பாமக எடுக்க முடியல அந்த வாக்குகளை. காங்கிரஸ் வந்து கடந்த 15 20 30 வருஷங்களா அவங்க தனியா நின்ன 1-2 தேர்தல அவங்க 4-5% மேல போல. தாண்டல. 89ல காங்கிரஸ் தனியா நிக்கும் பொழுது 28 சீட் அவங்க தாண்டல. அப்போ விஜய் அவர்களுக்கு சீட் கன்வர்ஷன் எப்படி ஆகுதுன்னுலாம் நம்மளால கணிக்க முடியாது. ஆனா வாக்கு சதவீதத்தை பொறுத்த வகையில ஒரு பெரிய ஒரு விஜயகாந்த் எடுத்ததுல அப்படியே டபுளா விஜய் எடுப்பார் மினிமம். சார் அதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். விஜயுடைய அரசியலை பார்க்கும்போது ஆன்டி டிஎம்கேவாவும் இருக்காரு, அதே நேரத்துல வந்து ஆன்டி பிஜேபியாவும் இருக்காரு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கேங்கிற ஸ்டாண்ட் டிஎம்கே ஸ்டாண்டை பத்தி அவங்க பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆன்டி பிஜேபியா வந்து விஜய் இருக்காரு. சோ அதன் காரணமா நாம வந்து பிஜேபி நோக்கி தலையிடக்கூடாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்து விஜய் போயிடக்கூடாதுங்கிறது வந்து காங்கிரஸ் ரொம்ப கவனமா இருக்காங்க. எலெக்ஷனுக்கு மட்டும் இல்ல, விஜய் அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் பிளான் காங்கிரஸ்க்கா சார்? ஆமா நிச்சயமா. சி இங்க காங்கிரஸ்க்கு வந்து விஜய் வந்து லாங் டேர்ம் பிளானா ஏன் இருக்கக்கூடாது? காங்கிரஸ் எப்படியும் அவங்க கட்சியை வளர்த்து அவங்க ஆட்சிக்கு வரப்போது இல்லை. அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. யார் முதுகுல ஏதாவது சவாரி பண்ணணும்னு. அதுக்கு திமுகவோட விஜய் பெட்டர் இல்ல? எப்படி லாங் ரன்ல. லாங் ரன்ல சொல்றீங்க, புரியுது. நான் இப்ப பேசலங்க, நான் 26 பேசவே இல்லை. 26 என்னை பொறுத்த வரையில் அந்த கூட்டணி வராது. விஜய் காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு இமேஜ் சென்டர்ல இருக்கு, இங்க விஜய். ஸோ அது வந்து நமக்கு வந்து 29 தேர்தல் அந்த மாதிரி பெட்டரா இன்னும் கொஞ்சம் நமக்கு டீல் கொடுப்பாங்க, சீட்ஸ் நிறைய வரும். நான் என்ன கேட்கறேன்னா சீட் வரட்டும். விஜய் 117 117 கூட பிரிச்சுக்கோங்க, எவ்வளோல ஜெயிக்கக்கூடிய வலுவு உங்களுக்கு இருக்குதுங்கிறது தானே. ஓகே, காங்கிரஸ்க்கு இங்க என்ன ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது தான் கேள்வி. டிவிகேக்கும் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இனிமேதான் வரும். சோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்லாத 2 கட்சிகள் 2 முகங்களை வைத்துக் கொண்டு மட்டும் என்ன பண்ண முடியும் நான் கேட்கிறேன். இதுதான் என் அடிப்படை கேள்வி. அப்ப காங்கிரஸ் என்ன நினைப்பாங்க? சீட்டு ஜெயிக்கணும்னா ஸ்ட்ரென்த் இருக்க பார்ட்டி இன்னைக்கு டிஎம்கே, அது ஐடியாலஜிக்கலான அலையன்ஸ் வேற இப்போதைக்கு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் வந்து விஜய ஓரளவுக்கு ராகுல் காந்தி எல்லாம் பேசுறது காரணம் என்னன்னா அவர் அந்த பக்கம் தள்ளிடக்கூடாது, என்டிஏ கூட்டணி பக்கம் தள்ளிடக்கூடாது. அவர் ஆன்டி டிஎம்கேங்கிறது வேற, பட் அவர் ஆன்டி பிஜேபி கூட. அதனால காங்கிரஸ் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. நாளடைவுல அவர் ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவர் அந்த பக்கம் போயிடக்கூடாது, அவர் நம்ம பக்கம் வச்சு. சார், அதிமுக வந்து பாஜக கபலீகரம் செஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல வந்து விஜய பொருத்தி பாக்குதோ காங்கிரஸ்? இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் காலம் நிறைய இருக்கு. அதிமுகவை வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரமா அந்த கட்சியை வந்து இது பாஜக கபலீகரம்லாம் செய்ய முடியாது. அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து அந்த கட்சியினுடைய செல்வாக்கை வேணா விஜய் பெருமளவுல சரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் கன்சிஸ்டன்டா ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து ஒருவேளை அதிமுக 2026 தோல்வி அடைந்தால் விஜய் வந்து வில் பி சக்சஸ்ஃபுல். அந்த ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா அவர் வருவார். பட் பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்யறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் தமிழ்நாட்டுல கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட் வில் நாட் பி an easy task. As we speak, ஏடிஎம்கே vote bank வந்து 25% above தாமரை. அத வந்து குறைச்சிட்டு தாவேக்காவோ இல்ல எந்த கட்சியோ பேசட்டும், நான் ஏத்துக்கிறேன். அதை குறைக்காமலே நீங்க பேசுறது இந்த அதிமுகவை நாங்க வீழ்த்திட்டோம், அதிமுக வலுவில இருந்துச்சு, அதிமுக ஒரு பொருட்டே இல்லைன்னு தாவேக்கா பேசுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீங்க ப்ரூவ் பண்ணி காமிங்கிறேன் நானு. காங்கிரஸ் வந்து 4.5% தான் எனக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். திமுக 30%, 25% 30%. அதிமுக 30%, நாம் தமிழர் 6-8%. பாஜக இப்போ அந்த 11% விட்டுருங்க, அவங்க வந்து போன அர்பன் லோக்கல் பாடியில 5.5% இருந்தான், 8% வச்சு பாஜக அவங்களோட மேக்சிமம் ஸ்ட்ரென்த். விஜயோட ஸ்ட்ரென்த் என்ன? அதுதான் கேள்வி. அப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க டெஸ்ட் பண்ணாமலே நீங்க அதிமுக காலி ஆயிடுச்சு, திமுகவும் காலி ஆயிடும், எல்லாருமே காலி ஆயிட்டா யாரை எதிர்த்து தான்ப்பா ஜெயிப்பீங்க நீங்க?
நீங்களே அண்ணா அனௌன்ஸ்ட்னு சொல்லிட்டு நீங்களே அண்ணா போஸ்ட் எலெக்டட் ஆயிடுவீங்களோ? எனக்கு இது புரியவே இல்லை. எங்களுக்கு யாருமே எதிரி இல்லைன்னா எப்படி? ஓகே. அப்ப 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 வந்து இங்க என்ன நடந்திருக்குன்னா, அப்ப வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியாவது இங்க பண்ணியிருக்கணும். அப்படி எதுவும் ஒரு பெரிய சோசியல் ரெவல்யூஷன் ஏதாவது பண்ணிருக்கணும். அவங்க கட்சி எதுவுமே பண்ணல. அப்போ அவங்க எல்லாமே வந்து விஜய் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை நம்பி மட்டும்தான் அந்த கட்சி இருக்கிறது. விஜயினுடைய கல்ட், அவருடைய அந்த சினிமா பாப்புலாரிட்டி, அந்த கல்ட் இந்த எலெக்ஷனுக்கு கை கொடுக்குமா சார்? பெருமளவுல கை கொடுக்கும். நான் சொல்ற அந்த ஓட் பர்சன்டேஜ்க்கு பெருமளவுல கை கொடுக்கும். ஓகே சார். சார் குறிப்பாக லாங் ரன்ல வந்து விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவாகலாங்கிறீங்க. 29 31 சார்? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது திமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், திமுக ஆட்சிக்கு ஒருவேளை வந்துட்டா அங்க என்னென்ன மாற்றங்கள் வருகிறது, அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கும். ஓகே. இப்ப 29 வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. 29 அப்படின்னும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அவர் காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 19லயும் 24லயும் நம்ம அப்படிதான் பார்த்தோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்ததுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மைனாரிட்டிஸ் வந்து காங்கிரஸ் வந்து நிச்சயமா பாஜகவோட கூட்டணி வைக்காது. காங்கிரஸ் வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் மைனாரிட்டிஸ் நம்புறாங்க. அதனால காங்கிரஸ்க்கு வந்து அந்த பிளஸஸ் எல்லாம் இருக்கு. டிஎம்கேவும் காங்கிரஸ் வந்து அந்த 4.5% கட்சியை மட்டும் பார்க்கலாங்க. காங்கிரஸுக்குன்னு பிளஸஸ் இருக்கு. காங்கிரஸ் இருக்கிறதுனாலதான் டிஎம்கே வந்து நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு ரோல் பிளே பண்ண முடியும். ராகுல் காந்தி வந்து முக்கிய விழாக்களுக்கு ஸ்டாலின் அழைக்கிறார். நிறைய தலைவர்கள் ஸ்டாலின் அழைக்கிறார். ஸ்டாலினும் எல்லா முக்கியமான ஃபங்க்ஷனுக்கும் டெல்லியில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருக்கிற எல்லா முதலமைச்சருமே கூப்பிட்டு வராரு. சித்தராமையாவை கூப்பிட முடியாது. ஏன்னா கர்நாடகா தமிழ்நாட்டுக்கான அந்த பிரச்சனைகளை அதை அரசியல் ஆக்கிடுவாங்க. அது மட்டும் தான். ஆனா நீங்க வந்து கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து மற்ற மாநில முதலமைச்சர்களை அழைப்பாங்க ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. இப்போ காங்கிரஸ் வந்து அந்த ரேவந்த் ரெட்டியை கூப்பிடுறது எல்லாமே என்னன்னா, காங்கிரஸோட எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து எலெக்ஷன் உறவு மட்டும் இல்ல, அதை தாண்டினதுன்னு திமுகவும் காமிக்கும். அதனாலதான் காங்கிரஸும் அதை காமிக்கிறாங்க. இந்த கூட்டணி பிரச்சனைகள், இந்த சொல்றது விஜயை போய் பாக்குறது, இதெல்லாம் ரூமர்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வரதான் வரும். ஒரு விஷயம் அடிப்படையில திமுக கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை சார்? மத்த கட்சியினுடைய கேடர்ஸ திமுக கேடர்ஸ் மதிக்கிறது இல்லைங்கிறது வந்து எல்லா கூட்டணி கட்சியினரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே சொல்றாங்க. பிசிக, லெப்ட், மதிமுக, காங்கிரஸ் எல்லாருமே சொல்றாங்க. தலைவர்கள் ஓரளவுக்கு மதிக்கிறாங்க. ஆனா களத்துல கேடர்ஸ் ஒரு கட்சி ஒரு தலைவர் சொன்னாரு, எந்த கட்சின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆப்ளிகேஷன் போய் கேட்டங்க ஒரு மந்திரி கிட்ட. ஒரே ஆப்ளிகேஷன் தான் நான் கேட்டேன். அவர் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர். அதை கூட பண்ண மாட்டேன். இதுதான் நிலைமை கூட்டணி கட்சிகளுக்கு. அதனாலதான் அவங்க ரொம்ப அப்படியாவது நமக்கு எப்படியாவது பவர் வருமா, இல்ல நம்மளால தானே ஜெயிக்கிறாங்கிற மாதிரி அந்த தொண்டர்களுக்கு கிட்ட ஒரு கூக்குரல் இருக்குது. அதற்கு காரணம் வந்து திமுகவினுடைய இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களும் திமுகவினுடைய தொண்டர்களினுடைய அந்த செய்கைகள் தான். அது வந்து நிறைய கூட்டணி கட்சியினருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. எலெக்ஷன் டைம்ல மட்டும் நம்மளை கூப்பிட்டு மதிக்கிறாங்க, மற்ற டைம்ல எந்த ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கறது இல்ல. லோக்கல் பாடி எலெக்ஷன் நம்ம பார்த்தோமே சார், ஒரு சில தொகுதிகளில் வந்து தலைமையையும் மீறி திமுக வேட்பாளர்கள் ஜெயிக்க வச்சாங்க. கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கறது இல்ல சார், எதுவுமே எங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பாக்ஸாவே இருக்கு. பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. எல்லா எந்த கட்சியில பேசினாலும் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இவங்களை காப்பாத்துறது வந்து ஸ்டாலின் அப்படிங்கிற முகம். அவ்வளவுதான் சார். அவர் கரெக்டா இருக்காரு கூட்டணி கட்சிகளோட, அதனால நாங்க தொடர்றோம் அந்த கூட்டணியில். அவ்வளவுதான். ஸ்டாலின் ஒரு முகத்துக்கு தான் மரியாதை கொடுத்துருக்காங்க. அப்படிதான் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்லாம் சொல்றாங்க. கீழே தொண்டர்கள் கிட்ட எல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு பரிச்சயம்லாம் கிடையாது. இல்ல, என்ன சொல்றது, ஒரு நட்புறவே இல்ல.
நிறைய இடங்கள்ல வந்து அந்த கூட்டணி கட்சியினரை மதிக்கிறது இல்ல, அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிடுறது கிடையாது. கன்னியாகுமரியில சார் போராட்டத்துல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா காமராஜர் படம் படம் இல்ல. காமராஜர் படம் இல்லைன்னு நீங்க புறக்கணிக்கிறது ஒண்ணு. நீங்களாவது அந்த படத்தை அடிச்சு கொண்டு வந்து தூக்கலாம்ல. அதையும் திமுக கிட்ட கேட்பீங்களா? உங்க தலைவர் படம் அவங்க போடலங்கிறத கேளுங்க. நீங்க ஒரு 100 போஸ்டர் அடிச்சு கொண்டு தானே இதையாவது புடிச்சுக்கோங்கன்னு சொன்னா அடுத்த முறை அவங்க கரெக்டா ஞாபகம் வரும்ல. காங்கிரஸும் தங்களுடைய வேலையை செய்யணுங்க. இவங்க மேடைக்கு மேடை காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம் கத்தனா மட்டும் பத்தாது, அதற்கான முயற்சி என்ன பண்றாங்க? இப்ப கூட திமுக கூட்டணி விட்டுட்டு நாங்க போய் தனியா நின்னு பாஜக மாதிரி எங்க கட்சியை வளர்க்குறோம்னு சொன்னா பரவாயில்ல, நாங்க விஜய் கிட்ட போவோம். அப்போ உங்க கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்க போதில்ல. அப்படிதான் எனக்கு தெரியுது. ஓகே சார். சார் குறிப்பாக இந்த டிவிகே காங்கிரஸ் ஸ்பெகுலேஷனை டிஎம்கே எப்படி சார் பாக்குறா? இல்ல அவங்களுக்கு பெருமளவுல தெரியும் இது வந்து ராகுல் காந்தி ஸ்டாலின் ரேப்போ இருக்கிறதுனால இதெல்லாம் சரியா வராதுன்னு. பட் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கும் விதமாக தான் முதல்வர் அவர்கள் வந்து சனிக்கிழமை ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதாவது பீகார் எலெக்ஷன்ல வந்து எல்லோருக்கும் பாடம் இருக்கிறது, இந்தியா அலையன்ஸ் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை உணர வேண்டும் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஷுட் கெட் த மெசேஜ் அப்படின்னு போட்டிருந்தாரு. அது இந்தியா அலையன்ஸ் லீடர்ஸ்க்குலாம் காங்கிரஸ்க்கு டைரக்டான மெசேஜ். கீழே உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, சும்மா இந்த பேச்சு வேலை எல்லாம் பண்ணாதீங்க. எஸ்ஐஆருங்கிறது கிரவுண்ட்ல பேசுனீங்களே தவிர கீழே போய் மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போல. எஸ்ஐஆரை பத்தி பேசிக்கிட்டு நீங்க வந்து கிரவுண்ட்ல ரியாலிட்டியை மறந்துட்டீங்க. வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு மக்கள் திரும்ப ஓட்டு போடுவாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வெல்ஃபேர் ஸ்டேட், என்னோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த ட்வீட்ல இன்னொன்னு, தேஜஸ்வி யாதவ ட்வீட் டேக் பண்ணவரு ராகுல் காந்தியை டேக் பண்ணல. அதுவே வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய மெசேஜ் தான். ராகுல் காந்தி அட்டாக் பண்ணாதது அந்த ட்வீட்டே வந்து காங்கிரஸ்க்கான ட்வீட் தான். நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன்னா, எனக்கு ஒரு திமுக தலைவர் தான் சொன்னார், மம்தாவால பிஜேபியை ஜெயிக்க முடியுது, ஸ்டாலினால பிஜேபியை ஜெயிக்க முடியுது, காங்கிரஸால ஏன் முடியல? ஏன்னா மம்தாவும் டிஎம்கேவும் பிஜேபியை தினம் ஃபைட் பண்றாங்க, கன்சிஸ்டண்டா ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க, ரெகுலரா ஃபைட் பண்றாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து பிஜேபி வந்து தேர்தல் சமயத்துல மட்டும்தான் ஃபைட் பண்ணுது. அப்போ நீங்க பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதனால அது வந்து ஸ்பெசிபிக்கா கொடுக்கப்பட்ட மெசேஜ் தான். அது ராகுல் காந்தி அட்டாக் பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. இன்னமும் மை டியர் பிரதர் ராகுல் காந்தின்னு தானே சொல்றாரு ஸ்டாலின். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, மை பிரதர் ஸ்டாலின், ஐ டோன்ட் கால் எனி அதர் பாலிட்டிஷியன் எ பிரதர் அப்படின்னு கோயம்புத்தூர்ல சொன்னாரு. 2024 ஏப்ரல் 12 கோயம்புத்தூர் மீட்டிங்ல ஸ்பீட் பாக்ஸ் கொடுத்த நிகழ்ச்சியில. சோ அப்போ திமுக என்ன நினைக்கும்னா, அதுதான் ஈக்குவேஷன். சி அட் தி எண்ட் ஆஃப் தி டே அலையன்ஸ் யாரு டிசைட் பண்ண போறா? ரெண்டு கட்சியுடைய தலைமைகள் தான். இப்ப இன்னொன்னு விஷயம், காங்கிரஸ் காரங்கெல்லாம் நிறைய ஒரு காங்கிரஸ் தலைவர் தான் எனக்கே சொன்னாரு, சார் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அங்கேருந்து ஒரு போன் இங்கேருந்து ஒரு போன் போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும், இங்க எதுவும் நடக்காது. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, 2013 காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருந்து திமுக விலகிடுச்சு, கூடாய் நட்பு கேடாய் முடிந்ததெல்லாம் ஒன்னு சொல்லி விலகி வந்துட்டாங்க. கனிமொழி அவர்களை மேலவைக்கு அனுப்பணும், நாடாளுமன்ற மேலவைக்கு. திமுக கிட்ட இடம் இல்லை. காங்கிரஸ் வந்து தேமுதிக கிட்ட 27 இடமும் 28 இடமும் இருக்கு. அவங்க நாங்க விப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ் கிட்ட டீல் பேசி சுதீஷ் அனுப்புறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க. காங்கிரஸும் இங்க இருக்கிற தலைவர்கள் என்ன பண்றாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை பிக்ஸ் பண்றாங்க. ஒரு கருணாநிதி டைரக்டா சோனியா காந்திக்கு போன் பண்ணி, என் பொண்ணு ராஜ்யசபாவுக்கு போகணும், நீங்க அனுப்புங்கன்னு கேட்கிறாரு. அந்த காங்கிரஸ் தலைவர் சொன்னாரு, சார் ஒரு போன் கால்ல ஒட்டுமொத்த காங்கிரஸ் முடிச்சு விட்டாங்க சார் மேடம். அதுக்கப்புறம் எங்களை விஜயகாந்த் நம்பவே இல்லை. ஒரு போன் தான்,
ஓகே காங்கிரஸ் அன்னைக்கு போய் அந்த 5 பேர் ஓட்டு போட்டதுனாலதான் கனிமொழி அவர்கள் வந்து 2வது முறை அவங்களால எம்பி ஆக முடிஞ்சது. ஆனா அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் வந்து கூட்டணி எல்லாம் இல்லைன்னுட்டா, ஏன்னா அப்ப ஸ்டாலின் வாஸ் அப்போஸ் டு த டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ். வேற எதுக்கு சொல்றேன்னா 14 எலெக்ஷன் சொல்றீங்களா சார்? 14 எலெக்ஷன் 13ல ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்தது. ஓகே. சோ அப்ப வந்து அவங்களுக்கு அந்த 5 காங்கிரஸ் 5 பேர் ஓட்டு போட்டாதான் கனிமொழி அவர்கள் ஜெயிக்க முடியும். திமுக கிட்ட ஃபுல் பவர் இல்ல. சோ 14ல ஒரு போன்ல முடிச்சு நேர்ல கூட பேசல, ஒரு போன் பண்ணி பேசினாங்க மேடம் கிட்ட. அவங்க போன் பண்ணி 5 பேரையும் போய் ஓட்டு போட சொல்லுங்க, இப்படி ஆயிட்டாங்க. அதனால இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ராகுல் காந்தி என்ன டிசைட் பண்றாரோ அவர் டைரக்டா போன் பண்ணி ஸ்டாலின் கிட்ட பேசிட்டாருன்னா அலையன்ஸ் முடிஞ்சு போச்சு. சீட்டு கூட அவங்க பேசிட்டா என்ன சார் பண்ணுவாங்க இவங்க? எப்பவுமே அப்படிதான் தாமரை செல்வன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இங்க இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம். கடந்த முறையே அப்படிதான். இங்க இருந்த தலைவர்கள் வேற என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. சோனியா காந்தியும் ஸ்டாலினும் டைரக்டா போன்ல பேசினாங்க. அதுல அந்த 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 அலையன்ஸ் இதுல வந்து ஒரு ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கு. எப்பவுமே வந்து சோனியா காந்தி அவர்கள் தான் கருணாநிதியை போன் பண்ணி கூப்பிடுவோம். சீனியருக்கு ஜூனியர் தான் போன் பண்ணணும். ஓகே. வயசுல மூத்தவர் அவர், நாம தான் பேசணும்னு அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸ் தலைவர், இவர் திமுகவினுடைய தலைவர் மட்டும்தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பேச சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. அவங்க அந்த ஈகோ வச்சுக்க மாட்டாங்க கலைஞர்கிட்ட. அவங்க அந்த ஈகோ வச்சுக்க மாட்டாங்க கருணாநிதி கிட்ட. நான் பேசுறேன்னு பேசுவாங்க. ஏன்னா இஸ் எல்டஸ்ட். அப்போ 2021ல டைரக்டா யாரு பேசுறது, காங்கிரஸ் பேசணுமா திமுக பேசணுமா, இந்த டெட்லாக்க முடிவு பண்ணணும் போது ஒரு திமுக தலைவர் தெளிவா சொல்றாங்க, தலைவரை நீங்க பேசிடுங்க. ஸ்டாலின் போன் பண்ணி பேசுறாரு சோனியா காந்தி கிட்ட, இந்த டீல் முடிச்சுக்கலாமா. அவங்க ஒரு வார்த்தை கேட்கறாங்க, இன்னும் ஒரு ராஜ்யசபா எனக்கு வேணும், தாராளமா எடுத்துக்கோங்க, பட் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே. கண்டிப்பா தரேன், பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணா மத்தவங்களும் கேட்பாங்க. இத நான் வந்து அவர் சொன்ன வார்த்தை, நான் வந்து கலைஞரின் மகன், நான் சொல்றதை செய்வேன், ஐ வில் ட்ரஸ்ட் யூ, அவ்வளவுதான் அவங்க சொன்னது. அதன் பிறகு ஒரு வருடத்தில் அந்த அந்த இது வரும் பொழுது திமுகவிலிருந்து காங்கிரஸ்க்கு ஒரு மெசேஜ் போகுது, யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க சீட்டு. இன்றைக்கு அந்த கோட்டால தான் சிதம்பரம் எம்பியா இருக்காரு, மக்களவை உறுப்பினரா, சாரி மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிறார். சோ அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி டிஎம்கே காங்கிரஸ் லீடர்ஸ்குள்ள பெருமளவுல உண்டு. அவங்க அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் போன்ல பேசுறது, அது போன்ற விஷயங்கள். ஸ்டாலின் அவர்கள் அபிஷியலா டெல்லிக்கு போனாவே அவங்கள பார்க்காம வரமாட்டேங்கிறாரு. அவரும் சென்னைக்கு வந்தா இவங்கள பார்க்காம போறது இல்லையே. இன்னொன்னு, திமுகவும் கூட காங்கிரஸ் அவங்களுக்கு திமுகவுக்கும் தேவையில்ல. நேஷனல் லெவல்ல கருணாநிதி அவர்களுடைய திருவுருவ சிலையை திமுக ஹெட் குவார்டர்ஸ்ல திறக்கிறதுக்கு காங்கிரஸ் தான் கூப்பிட்டாங்க, வேற எந்த கட்சியும் கூப்பிடல. அந்த மேடையில தான் ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்தார். ஓகே சார், கடைசி கேள்வி சார். காங்கிரஸ்க்கு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஒன்னு திமுக கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல இந்த 3 அவங்க கட்சிக்குள்ள 3 பிரிவா பிளந்து இருக்காங்கன்னு. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 3 சிந்தனை இருக்கு. முதல் சிந்தனை திமுக கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிக்கணும். 2வது சிந்தனை திமுக கூட்டணியை விட்டு வெளியே போக கூடாது, ஆனா அதிக சீட் வாங்கணும். காங்கிரஸ் தலைவர்களின் சிந்தனை சொல்லுங்க. ஓகே சார். அதே போல 3வது வந்து நம்ம விஜயோட போயிடுங்க, வேணாம் விஜய் கூட. இந்த 3வது ஆப்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஆப்ஷன் தெரியுது. தனிப்பட்ட ஈகோவின் காரணமாக தான் இப்படிப்பட்ட முடிவுகள் அந்த 3வது இல்ல. அவங்களுக்கு அந்த அந்த ஆப்ஷனை கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா டிஎம்கே கிட்ட ரெஸ்பெக்ட் இல்ல. சோ இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. ஆப்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல இருக்கு, இத வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறது தான். பட் இப்ப பேசுறவங்க, இப்ப வெளியில வந்து பேசுறவங்க, இல்ல போய் பாக்குறவங்க யாருமே முடிவெடுக்க போதில்லை. தலைமைதான் முடிவெடுக்க போறவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்கதான் முடிவெடுக்க போறாங்க. சோ அதனால அத பத்தி யாரு என்ன பேசினாலுமே முடிவெடுக்க போறவங்க வேற. ஓகே, நன்றி சார். அதாவது ராகுல் காந்தி விஜய் இந்த போன் பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் பல்வேறு சந்திப்புகள், இதையெல்லாம் வச்சு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பெகுலேஷன்ஸுக்கு ஒரு இதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குன்னு ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. நேரில் இருந்து எனக்கு கொடுத்து பேசி நன்றி. நன்றி.